எல்லாருக்குமே வணக்கம். இலங்கையில் பறக்கத்தனிய சிங்கப்புற வீதி வயல்வெளியில் ஒரு பச்சளம் குழந்தைய தூக்கி வீசிட்டு போயிருந்தா ஒரு தாய். அந்த பிள்ளை உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் அந்த வயல் காட்டில் பாருங்க, அந்த ஈரத்தில் அந்த குளிரில் ஒரு மரத்தடியில் தூக்கி போட்டு போயிருந்தா ஒரு தாய் அந்த பிள்ளையை பெற்று. அப்போ எத்தனையோ பேர் இன்றைக்கு பிள்ளைகள் இல்லாமல் தவிக்கிறாங்க. ஆனால் இந்த தாயை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது தாய் என்று சொல்கிறத விட பேய் என்று சொல்கிறதே பெட்டராக இருக்கும் இல்லையா? ஏன்னு சொன்னால், மிருகங்கள் கூட தங்களுடைய குட்டிகளை சுற்றுச்சூழல்ல இருந்து பாதுகாத்து கொள்ளும். சரியா? ஒரு எதிரி நுழையாமல் அந்த குட்டிகளை பாதுகாத்து கொள்ளும். அந்த 5 அறிவு உள்ள அந்த மிருகங்கள், 6 அறிவு படித்த நாங்கள் எங்களை காமம் தலைக்கு ஏறினா எதுவுமே தெரியாது. அண்ணனும் விளங்காது, தம்பியும் விளங்காது, அக்காவும் விளங்காது, தங்கச்சியும் விளங்காது, போய் படுத்து வகுத்தை நிரப்பிக் கொள்றது. பிறகு அந்த பிள்ளைய பார்த்து தூக்கி வீசிடுறது. அது பிள்ளையிட பெருமதி தெரியுமா உங்களுக்கு? ஒரு பிள்ளையிட பெருமதி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஆண்டவர் அந்த பிள்ளை பாக்கியத்தை கொடுக்குறாரு. ஒரு ஈவிரக்கம் இல்லாத உங்களுக்கு இந்த பிள்ளைய பெற்று தூக்கி வீசுறவங்க, மற்றது இந்த கருவை கலைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், இந்த பெண்களுக்கு நான் சொல்றேன், எல்லாருக்கும் இல்லை, இப்படியான கேவலமான வேலை செய்யற பெண்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கெல்லாம் அம்மான்ற ஸ்தானம் இல்லைன்னு சொன்னா நாய் கூட மதிக்காது உங்களை. தெரியுமா? அம்மான்ற ஸ்தானத்தினால்தான் நீங்க இன்னைக்கு ஒரு பெண்ணா போற்றப்படுறீங்க. படுக்கும்போது உங்களுக்கு வலிக்கல, அந்த பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய நாங்கள் எப்படி வளர்ப்போம்னு சொல்லி நினைக்கிற போது வலிக்குதா உங்களுக்கு? திருந்தாத ஜென்மங்கள், திருந்தி வாழுங்க. இந்த இந்த பிள்ளைய பாருங்க, இந்த முகத்தை பாருங்களேன். உண்மையிலே அந்த பிள்ளைய தூக்கி வீசிட்டு போயிருக்கிறா, யாருமே பார்க்கக்கூடாது, இந்த பிள்ளைய முகத்தை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிட்டு போயிருக்கிறா. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்திலே ஹீரோ ட்ரெண்டிங் நம்ம ஆள் தான். இங்க பாருங்களேன், இந்த பிள்ளைய தத்தெடுக்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான பேர் வரிசையில நிக்கிறாங்க, போட்டி போட்டு கொண்டு, எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்னு சொல்லி. உண்மையிலே நானும் யோசிச்சேன், பாருங்க எவ்வளவு அழகான பிள்ளை, நமக்கு இப்படி ஒரு குழந்தை இருக்கும்னு அப்படி இருக்கும். உண்மையிலே என்ன மனசுலயும் அப்படி ஒரு அந்த இருக்குது. அவ்வளவு அழகா பாருங்களேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த தாய் கூட இப்படி பார்க்க மாட்டான் அந்த பிள்ளைய. அந்த ஊசி முனையினால பால் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு. எவ்வளவு அழகான தேவதை குட்டி பாத்தீங்களா? எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாம ஏங்குறாங்க. ஆனா நீங்க, உங்களுக்கு அந்த வரம், அந்த பாக்கியம் கிடைச்சும் அதை நீங்க சரியா பயன்படுத்துறீங்கல்ல. இந்த பிள்ளைய தூக்கி இறங்கிட்டு போயிருக்கிறீங்க நீங்க. இந்த பிள்ளைய முகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு உலகமே அந்த பிள்ளைய பாக்குது, பாத்தீங்களா? இந்த பிள்ளைய தூக்கி இறங்கிட்டு போன அந்த தாய்க்கு சொல்றேன், இந்த பிள்ளைக்கு நீ செய்த பாவத்துக்கு நிச்சயமாக உனக்கு தண்டனை உண்டு. இது சாபம் இல்லை. உன்னுடைய பரம்பரையா இந்த சாபம் தொடரும். இந்த சின்ன பிள்ளைக்கு நீ செஞ்ச பாவம். நான் பெண்களை மதிச்சு நடக்கிறவன், சரியா? இந்த பிள்ளைக்கு செஞ்ச பாவத்தினால இந்த தாய்க்கு மதிப்போ மரியாதையோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்குமே. என்னன்னு சொன்னா, நீ செய்தது ஒரு கேவலமான வேலை. உனக்கு பிள்ளை பெற்று வளர்க்க தேடியலைன்னு சொன்னா நீ ஏன் போய் படுக்கிற? அதுக்குரிய எவ்வளோ வழி இருக்கு தானே. மருந்து மாத்திரை எத்தனையோ இருக்கு, அதை போட்டு போய் படு, இந்த வகுத்தை நிரப்பு. எதுவுமே தெரியாத, எதுவுமே பாவம் செய்யாது இந்த பிள்ளை பாருங்க, அந்த முகத்தை பாருங்களேன், அந்த பிஞ்சு பிள்ளைய முகத்தை பாருங்களேன், எவ்வளவு அழகா சிரிக்குது. இந்த முகத்தை பார்த்து தூக்கி வச்சுட்டு போறிய நீ எல்லாம் என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. தயவு செஞ்சு மக்களே, பிள்ளை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு பிள்ளை வேணாமா? பிள்ளை வளர்க்க முடியலையா? தத்து கொடுங்க யாருக்காவது, அவங்க சந்தோஷமா வளர்ப்பாங்க. இன்னைக்கு திருமணம் முடிச்சு இதுவரைக்கும் பிள்ளைகளே இல்லாம கூட எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன். கடைசி வரைக்கும் பிள்ளைய இல்லாம செத்து போயிருக்கிறாங்க. அப்படி அந்த பிள்ளை பாக்கியம் இல்லாம கூட இருக்கிறாங்க எத்தனையோ பேர், தெரியுமா? அது அவங்க செஞ்ச பாவமா தெரியாது. இந்த பாவங்கள் நீங்க செய்யாதீங்க. இந்த பிள்ளைய தூக்கிட்டு போன உனக்கு நிச்சயமா ஆண்டவர் இன்னும் ஒரு கற்பத்தை கொடுக்க மாட்டார், சரியா? நீ கனவுல நினைக்காத. இந்த பிள்ளைய தூக்கி வீசிட்டு போயிருக்கிற பாரு ஒரு வயலுக்குள்ள. அந்த வயல் எப்படி இருக்கும்? ஈரமா இருக்கும், குளிரா இருக்கும், காற்று இருக்கும்.
ஆனா எந்த ஒரு உடம்புல வந்து பிறந்தா போல அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிருக்குது. ஒரு மரத்துக்குள்ள அந்த பிள்ளை படுத்து அழுது கொண்டு இருக்குது. எவ்வளவு பாவம், எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை தெரியுமா? பாவம். இந்த செய்யாதுங்க இப்படி, மனசு வேதனையா இருக்கு. சரியா? இந்த தாய் இந்த பிள்ளைய பார்க்கணும். நம்ம தூக்கி வீசிட்டு போனோமே, இன்னைக்கு உலகமே அந்த பிள்ளைய போற்றுதே அப்படின்னு சொல்லி. உனக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, நீ எல்லாம் தகுதியே இல்லை, உனக்கு தகுதியே இல்லை. அம்மான்ற பெண்ணுன்ற தகுதியே இல்லை உனக்கெல்லாம். சரியா? இந்த பிள்ளை எதிர்காலம் நல்லா வரும், நல்லா நிச்சயமா ஆண்டவர் இந்த பிள்ளையை நல்லா வச்சுக்கொள்வார். பிள்ளைகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது பொதுவா. ஆனா கிடைச்சாலும் அந்த கிடைக்கிறவங்க வந்து அந்த பிள்ளைங்களை வந்து சரியா பாக்குறது இல்லை, பராமரிக்கிறது இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து கருவிலே அழிக்கிறாங்க, பிள்ளைங்களை பெத்தெடுத்து தூக்கி வீசுறாங்க. எவ்வளவு இப்படியான காரியங்கள் சம்பவங்கள் நடக்குது தெரியுமா? நான் இந்த காரியத்தை வந்து ஏற்கனவே சொல்றதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. அதனால நான் இந்த காரியத்தை கொஞ்சம் பேசாம வச்சிருந்தேன். இன்னைக்கு இதை எப்படியாவது சொல்லணும். சொன்னாங்க இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவிலே வந்து இந்த பிள்ளையினுடைய போட்டோ வீடியோக்கள் தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளையை பற்றி தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்களேன், அந்த அளவுக்கு இந்த பிள்ளை ரன்னிங் ஆயிருக்குது. நம்மால் தான் இன்னைக்கு ஹீரோவே. நிச்சயமாக இந்த பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த பிள்ளைய ஆசீர்வதிப்பார். ஆனா இந்த பிள்ளையினுடைய தாயை அவர் என்ன பண்ணுவாரோ எனக்கு தெரியாது, அது அவருக்கு தான் தெரியும். இந்த செஞ்ச பாவத்துக்கு பாவம் செய்யாதீங்க, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க செய்யற பாவங்கள் அத்தனைக்குமே நீங்க மரணத்தை தேடி சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களை மனுஷன் மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்க மாட்டார். ஒரு நாளுமே கடவுள் மன்னிக்க மாட்டார். அவ்வளவு பாவம் 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 செஞ்சுதான் இன்னைக்கு பாருங்களேன் எத்தனை அழிவு எவ்வளவு நடக்குதுன்னு சொல்லி. ஏன் நடக்குது? பாவம் நிரம்பி போச்சு. திருந்தி வாழுங்க, இல்லைன்னு சொன்னா அழிவு தான், மரணம் தான். கடவுள் மன்னிக்க மாட்டார். எவ்வளவுக்கு உங்களுக்கு ஆண்டவர் வந்து உங்களை மன்னிப்பாரு? யோசிச்சு பாருங்களேன். அவரு மன்னிக்க நாங்க பாவம் செஞ்சு இருந்தா அவர் பொறுப்பாரா? நீங்க உங்களோட பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யாதுன்னு சொல்றீங்க. அது திரும்ப செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு கோபம் வரும். நீங்க அடிக்கிறீங்க தானே? அதா போலதான் கடவுளும் வந்து பொறுத்து பார்ப்பார், சந்தர்ப்பங்கள் தருவார் திருந்துறதுக்கு. திருந்தலையா அப்புறம் அவர் முடிவு தான். ஓகே, பாவம் செய்யாதீங்க. இந்த பிள்ளைக்காக எல்லாருமே வேண்டிக் கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமா இந்த பிள்ளை நல்லபடியா வளரணும், நல்ல ஒரு மனுஷர் கையில அந்த பிள்ளை போய் சேரணும், அந்த பிள்ளைய அவங்க நல்லா வளர்க்கணும்னு சொல்லி. ஓகே, தேங்க்யூ.